Taste the Daily. அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 200 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் வீட்டிற்குள் புகுந்து வீட்டில் இருந்தவர்களை மிரட்டி கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பெரியசாமி வழங்க கேட்கலாம். பெரியசாமி, வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள். வணக்கம் அருண் பாண்டியன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுமூர் கிராமத்தில் வசித்து வருபவர் ஸ்ரீவர்மன். இவர் துபாய் நாட்டில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் மேலாளராக பணியாற்றி வருவதாக கூறப்படும் நிலையில் இவரது குடும்பத்துடன் வெளிநாட்டில் குடிபெயர்ந்து வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது இரண்டாவது மகளுக்கு மஞ்சள் நீட்டு விழா நடத்துவதற்காக தனது சொந்த ஊரான கடுமூர் கிராமத்தில் உள்ள தனது சொந்த வீட்டிற்கு வந்துள்ளார். வரும் ஜூலை 7ஆம் தேதி அன்று தனது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற இருந்த நிலையில் தனது பாஸ்போர்ட்டை ரினியூவல் செய்வதற்காக கேசரிவர்மன் மற்றும் அவரது குடும்பத்துடன் சென்னை நேற்று மாலை சென்றதாக கூறப்படுகிறது. இதனை பயன்படுத்தி வீட்டில் இல்லாத அறிந்த மர்ம நபர்கள் அதிகாலை 3 மணி அளவில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்ற கேசரிவர்மன் தந்தை முனியன் மற்றும் தாய் பொன்னம்மாள் ஆகியோரை தாக்கி தனியறையில் வைத்து மிரட்டி பீரோவை உடைத்து பீரோவில் இருந்த 200 பவுன் தங்க நகைகளை எடுத்து தப்பிச் சென்றிருக்கின்றனர். அவர்கள் சென்ற பின்பு தனது மகனுக்கு தகவல் அளித்து தந்தை முனியன் தங்களை அடித்து நகைகளை எடுத்து சென்று விட்டதாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் சங்கராபுரம் காவல்துறையிற்கு கேசரிவர்மன் தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதிகாலையில் வயதான தம்பதிகளை அடித்து மிரட்டி, அதாவது உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா அமைதியா உட்காருங்க என மிரட்டி அறையில் அவர்களை பூட்டி வைத்து 200 பவுன் நகைகளை மர்ம கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சங்கராபுரம் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக இருசக்கர வாகனம் மற்றும் நாட்டு துப்பாக்கி உள்ளிட்ட வழக்குகளில் குற்றவாளிகள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த ஒரு சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபடுவதில்லை எனவும் இதனால் ஆளில்லாத மற்றும் வயதான தம்பதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளை கொள்ளையர்கள் நோட்டமிட்டு அதிகாலையில் இது போல சம்பவங்கள் அரங்கேற்றி வருகின்றன எனவும் இவையெல்லாம் தடுக்க முடியாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையினர் சங்கராபுரம் பகுதியில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூகர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அருண் பாண்டியன். பெரியசாமி, உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.